Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்ல்டு ரிவைவல் மீடியா மூலமாக நல்ல மெய்ப்பர் சபையின் சார்பாகவும் விடுதலை கூட்டம் என்று சிறப்பாக ஆவியானுடைய ஏவுதலின்படி இன்று 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி ஆண்டவர் கிருபையினாலே சனிக்கிழமை மாலை இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்தின் ஆர்வமாக நாம் ஜெபித்து ஆவியானவர் கிருபையாய் இதை நடத்தி தரும்படி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, அப்பா வந்திருக்கிற எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றும். இந்த பகுதிக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம், ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டாலுமே பரலோக ராஜ்யம் சந்தோஷிப்பிக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த நோக்கம் ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்குவார். உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பலவீனங்கள், சாப பிசாசனுடைய தந்திரங்கள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நடத்த போகிறார். அநேகருக்கு கிருபையாக நடத்த போகிறார். அநேகருக்கு பலனாக நடத்த போகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் ஆண்டவர் விடுதலை அற்புதத்தை செய்ய போகிறார். இங்கே பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜபங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்த போகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் இந்த ஜபத்தை ஆசீர்வாதி இன்னும் தடைப்பட்டிருக்கிற மக்களை கொண்டு வாரோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆண்டவரை தேவ ஊழியர் மூலமாக, வந்திருக்கிற ஊழியர்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் வர ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற அநேகரை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆரம்ப பாடலாக நம்முடைய தேவ ஊழியர் நம்ம இளங்கை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, கூட வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எண்ணிலடங்கா அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தீர், எண்ணிலடங்கா நன்மைகளினால் என்னை நிரப்பினீர். அந்த பாடலை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், பாடுவோம். அல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தீ, எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினீர். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தீ, எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினீ. தூதிப்பே, கரங்களை தட்டி பாடுவோம். போற்றுவேன், பாடுவேன், கம்பீரிப்பேன். தூதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கம்பீரிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் என்னை
மாற்றினதே, உம் கல்வாரி அன்பொன்றே மாற்றினதே. என் சுயமெருத்து உந்தன் சித்தம் செய்வேன், என் சுயமெருத்து உந்தன் சித்தம் செய்வேன். அல்லேலூயா, ஆஹா ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம் அன்பிற்கு இணையாக வேறொன்றை காணேன், உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். உம் அன்பிற்கு இணையாக வேறொன்றை காணேன், உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. இப்பூவினில் வேறோர் விருப்பம் இல்லை, இப்பூவினில் வேறோர் விருப்பம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை சேர்த்து பாடுவோமா? அல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தீர், எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினீர். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தீர், எண்ணிலடங்கா நன்மைகள் என்னை நிரப்பினீர். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கம்பீரிப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கம்பீரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. புழுதியில் இருந்த நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான் பாடுவோம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. கரங்களை தட்டி பாடுவோமா? அற்புத நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன் நீரே, மாணவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு? நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு? கண்ணின் மணி போல காத்து கொண்டீர், கண்ணின் மணி போல காத்து கொண்டீர். கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன், கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன். அற்புத தேவன் நீரே, க்ளோரி, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, நீரே.
இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நமக்கு ஆறுதலும் தேறுதலும் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இயேசுவே என்று நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம் அருகிலே வந்து நின்று நமக்காய் நம் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆராதனை நடத்தும்படி தேவ ஊழியர் சிமியன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிடம் நம் கர்த்தரை ஆராதித்து இந்த கூட்டத்தினுடைய சிறப்பாக கர்த்தரை நாம் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அருமையான ஊழியரை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஆமென். தேவ ஆராதனை நடத்தும்படி தேவ ஊழியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வேளையில இந்த நோட்டீஸ் போட்டிருக்க நோக்கத்தின் தலைப்பை பார்க்கும்போது விடுதலையின் கூட்டங்கள். ஆண்டவர் நிச்சயமா இந்த மாலை வேளையில நம்ம மத்தியில வந்து நம்முடைய வீடுகளில், நம்முடைய சபைகளில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலை தரும்படியாக எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை கொஞ்ச நேரம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த மாலை வேளை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு இடத்துல கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா, இந்த மாலை வேளை எங்கள் மத்தியில கர்த்தர் கடந்து வருவீராக. ஒரு விசை கூட இந்த எளியவர்களாக எங்கள் மத்தியில கடந்து வருவீராக அப்பா. நம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த மாலை வேளை எங்களை அளவில்லாமல் மூட முடியாது ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோமே. இந்த மாலை வேளையில ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியானோட வல்லமை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களாய், சபையாய், ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆண்டவரே மாலை வேளையில உம்முடைய வல்லமை ஒரு விசை கூட எங்கள் மேல ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்று மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடியிருந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவரே சடிதியாக இடி முழக்கத்தோடு ஆண்டவரே இரைச்சலோடு ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுத்தினது போல, உம்முடைய காற்றை நீர் வீச பண்ணது போல, ஆண்டவருடைய வல்லமை பிரஸ்தாபமாக்கினது போல இந்த மாலை வேளையில உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகத்துவம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகத்துவமான வல்லமைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துடைய அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக தேவ திட்டங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல தெய்வ திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில தெய்வ திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படட்டும். எந்த நோக்கத்தோடு இந்த ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. தெய்வ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துடைய அந்தகார கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல்
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்ல எல்லாரும் கரங்களை தட்டி ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்தச் செய்யுமே நதியாய் பாய்ந்திடவே 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 ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய்
இந்த இரவு வேளை கர்த்தர் எல்லா அந்தகார சங்கிலிகளை கர்த்தர் அறுத்து போட முடியாது. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற, பலவீன கட்டுகளை கொண்டு வந்து போராடுகிற எல்லா சத்துடைய போராட்டங்கள் இந்த நாள்ல கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வல்லமையினால, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு எல்லா அந்தகார சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக, எல்லா சத்துடைய கோட்டைகள் உடைக்கப்படுவதாக, இந்த மாலை வேளை தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் வெளிப்படுவதாக, இந்த சபையின் கூடாரத்துக்குள்ள ஒரு மகிமையின் மேகம் மூடுவதாக, அந்தகார சங்கிலிகளை இல்லா இயேசுவின் நாமத்திலே கட்ட அவிழ்க்கிறோம் ஆண்டவரே. சிம்சோன் மேல் வைக்கப்பட்டிருந்த எல்லா அகடினார்கள் கயிறுகள் ஆண்டவரே அறுக்கப்பட்டது போல இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற, சந்ததிகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய சகல கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் தகர்க்கப்படுவதாக. ஓராபாலா ஷபதரபா ரிகதரபா ரிபியாந்தரபா ஷபதரபா ரகதரபா எல்லா விடுதலையோடு கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் மேல ஊற்றப்படட்டும், உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு மேல சிரசின் மேல ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு சிரசின் மேல உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு சிரசின் மேல தெய்வீக அக்கினி இறங்கட்டும், பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும், எல்லா சத்துருடைய அந்தகாரங்கள் இருளின் ஆதிக்கங்கள் இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. சத்துரு ஜெயம் எடுக்க கூடாது ஆண்டவரே, சத்துரு ஜெயம் எடுக்க கூடாது ஆண்டவரே, சத்துருடைய சதி திட்டங்கள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே, சத்துருடைய அதிகாரங்கள் உடைக்கப்படுவதாக. ஆமானுடைய சதி திட்டங்களை அழித்த தேவன் ஆண்டவரே, ஆமானுடைய சதி திட்டங்களை அழித்தவர் அப்பா, இந்த மாலை வேளை உடைத்து படுவீராக. ரபாலா ஷபதரபா ரகதரபா ரிபியாந்தரபா ஷபதரபா ரகதரபா ஓரபா ஷகதரபா ரிபியாந்தரபா தேவனுடைய விடுதலை வெளிச்சம் வெளிப்படுவதாக, தேவனுடைய வெளிச்சம் வெளிப்படுவதாக, இந்த கூடாரத்தில் ஒரு வெளிச்சம் வெளிப்படுவதாக, தேவனுடைய ஒரு ஒளி சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா என்று சொல்லுங்க. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் இயேசுப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாலா ஷகதரபா ரிபியாந்தரபா சூனேமியால் தன்னுடைய பிள்ளை மரித்து போன நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் மேல் வரையில போட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஓடி வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காய் வந்தான். இந்த மாலை வேளை எத்தனை பேர் இருதயத்துல பாரத்தோடு வந்திருக்கிற தெய்வ ஜனங்கள், வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த மாலை வேளை வெளிப்படும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எந்த சூழ்நிலையில் கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளை கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் வைத்திருக்கிற அந்த வாய்க்கால்கள் அதிகாலையிலே தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த ஊழியத்தில் ஆண்டவரே ஒரு விசுவாச வாழ்க்கை ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு விசுவாச ஓட்டம் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள். எல்லார் கரங்களை வானத்துக்கு நேராக. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி
நிறுத்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும். எல்லா விசுவாசம் எனக்காக அப்பா எல்லாம் செஞ்சு முடிப்பீங்கப்பா. எல்லாம் மறுபடியும் சொல்லுமா, எனக்காக யாவையும் செய்பவர். இந்த இரவு வேளையில செய்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? மாலை வேளை ஆண்டவரே உடைய சமூகத்தில் என்னுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறாப்பா. நான் கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா, பல போராட்டத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாலை வேளை இந்த தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் எல்லாம் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உங்க சத்தம் உயரட்டும். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எனக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசித்தவர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய போகிறார். எனக்கு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே உட்காரலாம், உட்காருவோம். விசேஷமாக இந்த விடுதலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல மேய்ப்பர் சபையின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய ஒரு ஏவுதலின்படி இந்த கூட்டத்தை போன வாரத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விடுதலை ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நான் ஜெபித்த பொழுது அநேகர் சிறையிருப்பில் இருக்கிறதை, அநேகர் பல
உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருப்பதை அறிந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு காரியங்களிலே நாம் நிற்கப்பட வேண்டும் என்கின்ற வேதத்தினுடைய ஆதாரத்தோடு ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனத்தின் பிரகாரமாக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஜெபித்து இதற்காக தேவ ஊழியரை அணுகும் பொழுது அன்போடு கூட வருகிறேன் என்று ஆவியானுடைய சித்தத்தின்படி ஒப்புக்கொண்டு நான் அழைத்த ஊழியர்களும் நான் அழைத்த விசுவாசிகளும் இந்த பகுதி மக்களுக்கும் நோட்டீஸ் அடித்து இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்ற பாரத்தோடு அறிவித்திருக்கிறேன். இதில் நாம் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கு, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி இன்னைக்கு பயங்கரமாக உலகத்தில் அழிவு, பேரழிவு, மரணம். எங்கே பார்த்தாலும் மரணம் மரணம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்தில் பார்க்கலாம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியான அல்லேலூயா சொல்லமா? இன்னைக்கு ஜனங்கள் விடுதலை ஆகணும். இன்னைக்கு இயேசுவை அறியாதவர்களும் மரண கட்டுகளிலே சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் விடுதலை ஆகணும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய பாதையிலே போகிற அநேகரும் விடுதலை ஆகணும். 2 விடுதலை இருக்கு. ஒன்று ஒரு ரட்சிப்பின் விடுதலை, இல்லை மரணத்துக்கு போகிற பாதையில் இருக்கிறவர்கள் ரட்சிப்பின் விடுதலை பெறணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் நிலைக்காதபடிக்கு இனி கடைசி காலத்தில் அநேக உபத்திரவத்தினாலே அநேகர் பின்மாற்றம் அடைகிறார்கள். நேற்றைய முன்தினம் நான் ஒரு நியூஸை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பாரம் எனக்குள்ளே ஏற்பட்டது. அந்த கதையை சொன்னால் நீங்களும் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பாரம் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அருமையான அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை, 1.5 வயது குழந்தை இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணுக்கோ, அதாவது அந்த குழந்தையுடைய தாய்க்கு இன்னொருத்தருடைய அஃபர் ஆயிடுச்சு. இன்னொருத்தருடைய தொடர்பு ஏற்பட்டு அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்து அந்த தொடர்பை வளர்த்து கொண்டு இந்த சின்ன குழந்தை டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து காலை பிடிச்சி சவுத்தில் வச்சிருக்கிறாங்க. இது அக்கம் பக்கத்தில் பார்த்த சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்களுக்கு இது குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு சொல்லிட்டு சவ பட்டியலை வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் சில பேர் பார்த்ததில் சில காயங்கள் ஏற்பட்டதுனால அப்படியே நிறுத்தி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னவோ மர்மம் இருக்குது, இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆயிட்டு இருக்குது, சாதாரணமாக அந்த குழந்தை மறிக்கலன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஊர் மக்களே, அந்த நண்பர்கள், உறவுகள் யாரோ ஒருத்தர் அந்த சவத்துக்கு வந்தவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வந்த உடனே அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 51 இடங்களிலே சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. 51 இடம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தாய் தன் பாலகனை, எந்த தாயும் பாலகனை குழந்தை மறக்கவே மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஆனால் அவளே மறக்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தான் பெற்றெடுத்த குழந்தையே சாகடிக்கிற ஒரு பிசாசனுடைய தந்திரம் இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமாக செயல்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த நியூஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்குள்ள ரொம்ப பாரமாக இருக்கும். ஏன் ஆண்டவரே இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? சொந்த கணவனை, சொந்த மனைவி, சொந்த பிள்ளைகளை இப்படிப்பட்ட பிசாசானவன் மரணத்துக்குள்ளே அவர்கள் என்ன பண்ணுறான்? தள்ளி கொண்டிருக்கிறான்.
அதற்காக தான் வேர்ல்டு ரிவைவல் மீடியான்னு சொல்லிட்டு நான் ஒரு மீடியாவை நடத்தி கொண்டு இருக்கிறேன். தினந்தோறும் அதில் ஜெபத்தில் நாங்கள் பல குறிப்புகளுக்காக பல பேருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை அநேக ஜனங்கள் இந்த ஜெபத்தில் வாஞ்சையாய் வருகிறார்கள். கிட்டத்தட்ட மலேசியாவிலேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து, திருப்பூர்லேருந்து, சேலத்திலிருந்து, மயிலாடுதுறையிலிருந்து, தென்காசியிலிருந்து, பெங்களூர்லேருந்து, கேரளாவிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, பல மாவட்ட மாநிலங்களில் அப்பாற்பட்ட 2 தேசங்களிலிருந்தும், ஸ்ரீலங்கா, மலேசியா, இப்படிப்பட்ட நாடுகளில் எங்கும் இந்த ஜெபம் போய்கிட்டே இருக்கு. எப்படியாகிலும் உலகத்தில் ஒரு எழுப்புதல் காணப்பட வேண்டும், ஒரு அசைவு ஏற்படணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தினால ஒற்றுமையினால தான் ஆகும். அல்லேலூயா. இதற்காக விசேஷித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஷீபாமா வந்து ஜெபிக்க போகிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வீட்டில் கூட சில வகையான பிரச்சனைகள், விடுதலை இல்லாமல் போராட்டங்கள், மன அழுத்தங்கள், சில மனுஷரிக ஆவிகள், பொல்லாத கிரியைகள், குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் அவர்களால் தாங்க முடியல. ஐயா உட்காருங்க ஐயா, இதோ சேர் இருக்கு, உட்காருங்க. இதோ இருக்கு 2 சேர் இருக்கு, உட்காருங்க. உட்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இருந்து நாமும் விடுதலை ஆகணும். ஆமென், ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் நிச்சயமாக கர்த்தர் தேசத்தையும் விடுதலையாக்குவார். ஆமென். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மையும் ஆண்டவர் விடுதலையாக்குவார். இதற்காக நம்ம ஷீபாமா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்கம்மா. வந்திருக்கிற நமக்காகவும் விடுதலை இல்லாமல் இருக்கிற அநேகருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த அருமையான இரவு வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருப்பார்களோ அவள் மத்தியில் நான் இருப்பேன் உடைய வார்த்தை சொன்னபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நீர் ஒருவராய் இந்த நிமிஷம் வரை நீ உலாவி கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமைதாசன் சொன்னபடி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னபடி இயேசுவே சத்தியம் ஆண்டவரே. அந்த இயேசுவை சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் ஆண்டவரே, அது பாவமாக இருக்கலாம், பிசாசின் கட்டுகளாக இருக்கலாம், எந்தெந்த சூழ்நிலைகள் மனுஷர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த விடுதலை கிடைக்கும் இயேசு சுவாமி. அப்பா, தேங்க்யூ லார்ட். ஓ ராபா ஷீகா ராபா ரீகா பாபா. இயேசுவே, இயேசுவே, இந்த வேலையில் ஆண்டவரே இந்த கூடுகையுமே ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த தேசத்துக்காய் அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தமிழ்நாடுக்காய் நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் இந்திய தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் சென்னை பட்டணத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசு சுவாமி. கடைசி காலத்தில் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஜனங்கள் அன்பில்லாதவர்களாயும் ஆண்டவரே, சுவாப அன்பில்லாதவர்களாயும் ஆண்டவரே, விசுவாசத்தையே நான் காண மாட்டேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட கொடிய காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த கொடிய காலங்களில் கர்த்தர் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்வீராக, நீர் பாதுகாத்து கொள்வீராக, நீர் பாதுகாத்து கொள்வீராக. இப்படி சத்தியத்தை கத்தாவே ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே, இப்படி சத்தியத்தை தாங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ருசிக்க முடியாதபடி ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் கட்டியிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் ஆண்டவரே, ஓ தேங்க்யூ லார்ட், எல்லா வானமனது பொல்லாத ஆவிகள், துரைதனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோக அதிபதிகளை கத்தாவே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் கட்டி சபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே மதுபானத்தினாலும் ஆண்டவரே, கஞ்சாவினாலும் ஆண்டவரே, பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த காலங்களில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த ஆவி எங்கெங்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறதோ, யாரெல்லாம் அதில் பலவீனமாக இருக்கிறார்களோ ஆண்டவரே அவளை எல்லாரும் தாக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, முக்கியமாய் கிறிஸ்தவ பிள்ளைகளையும் தாக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே.
ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. குடிப்பழக்கத்துக்கும் இந்த சினிமாவிற்கும் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்க அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளை நீங்கள் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி சபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் நீர் கடந்து வந்தாரே நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை உம் ரத்தத்துக்குள்ள நீ மூடிக்கொள்வீராக. நீர் பேசுவீராக. உடைய வார்த்தை வீணாய் திரும்பி வந்ததில்லை, அது தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது இந்த நாளிலும் ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளங்களையும் யாரெல்லாம் ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே கஷ்டங்களோடு வேதனைகளோடு மனபாரத்தோடு சரீர பலவீனத்தோடு இந்த நாளிலும் வந்திருக்கிறார்களோ கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் உடைய வார்த்தையை வைத்து ஆண்டவர்களே ஆறுதல் படுத்தி சுகப்படுத்தி ஒரு விடுதலை நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய போர்க்காய் எமக்கு நன்றி. இந்த கூடுகைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் திட்டங்களை திரும்ப ஒரு விசை அவற்றை நாங்கள் கட்டி சபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise God. Hallelujah. Check. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அருமையான தேவ ஊழியரை ஒரு 4 வருஷம் இருக்குங்க ஐயா, 5 வருஷம் இருக்குமா? ஆமேன். 5 வருஷமாக நான் ஐயாவோட பழகி வருகிறேன். அருமையான ஐயா அவர்கள் சார்லஸ் பாஸ்கர் ஐயா தாம்பரம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். பல கிராமங்களிலே இயேசுவை குறித்து அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்து வருகிறார்கள். அநேக ஊழியர்கள் இருக்கலாம், ஆனால் சில ஊழியர்கள் தான் ராஜ்யத்துக்காக செய்வாங்க. ஆமென். அதிலே ஒன்று ஐயாவை நான் பார்த்திருக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி அநேகரை சத்தியத்திற்குள்ளே நடத்தும்படி அவர் மூலமாக அநேக காரியங்களை நானும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவரோடு கூட ஊழியம் செய்யும்படி கர்த்தர் எனக்கும் அந்த கிருபை செய்திருக்கிறார். நான் எப்போ கூப்பிட்டாலும் ஐயா அவர்கள் அன்போடு கூட ஆமேன். எந்த ஒரு காரியங்களும் கடைசி நாட்களிலே அவர் ரொம்ப பலவீனமாக இருந்த போதிலும் கூட நான் அவரை விடுறதில்லை. கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஏன்னா சத்தியம் இன்றைக்கு கிடைக்காத ஒரு பஞ்சத்தின் காலத்தில் வாழ்கிறோம். கடைசி காலத்தில் என்ன பஞ்சம் வரும் தெரியுமா? வசனம் கிடைக்காத பஞ்சம். இன்றைக்கி அநேக சபைகளில் பாடல் இருக்குது, ஆராதனை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. என்ன சினிமா தேட்டர் தான் உள்ளே வரல, அதுக்குபடி எல்லாரும் சினிமாக்காரங்களாக தான் ஆயிட்டாங்க. ஆனால் அதன் நடுவிலே இன்றைக்கி சபைகளிலே சத்தியத்தை ஆவியானவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அந்த சத்தியத்தை கேட்போம். ஐயா அவர்கள் எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாமா? ஆமென். நாம் எல்லாம் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நான் செய்திக்குள்ளாக நாம் போவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை நம்ம தொடர்ந்து விசுவாசிப்போம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அதான் நான் கற்றுக்கொண்டோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணுமா? பிரச்சனைகள் மத்தியில் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கணுமா? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுத்துடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சக்கூடாது? யூ டோன்ட் கிவ் அப். விட்டு கொடுத்துடவே கூடாது. அது ரெண்டுத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு போராடி கொண்டே இருப்போம். கடைசி வரைக்கும் போராடுவோம். ஜெயம் நமக்கு தான். ஆமென் சொல்வோமா? நான் உங்களுக்கு செய்தி ஆரம்பிக்க போகிறேன். முக்கியமான வார்த்தை இன்றைக்கி
எனக்கு கொடுத்தது ஆவி எனக்கு கொடுத்தவங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து நம்ம பரலோகம் போகிற வழிகளை குறித்து நம்ம பார்த்தாகணும். இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம், பரலோகம் போனோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு 3 நிபந்தனைகள் பைபிள் இருக்குது. நிறைய காரியம் இருந்தாலும் நான் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து எடுத்து இயேசு சொன்னதையே நான் உங்களுக்கு அந்த ஓமைகளே ஒரு 3 காரியத்தை சொல்லிவிட்டு நான் செய்தி முடிக்கணும். அதனால் அதுக்கு முன்பாக நம்மை உற்சாகப்படுத்தும்படிக்கு ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாளை குறித்து இது ஒரு செய்தி அல்ல இது. ஆனால் இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு நம்மளுடைய அப்பா இது பரலோகத்தை குறித்து இங்கே பேச போகிறீங்க, இப்போ உயிரோடு இப்போ இருக்குது, நமக்கு என்னங்கய்யா இல்லை இப்போது கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். லாசர் செத்து போயிட்டார். லாசர் என்ன ஆகி போச்சு, செத்து போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஏசு தாமதமாக வரார், ஒரு காரணத்தோடு தான் வரார். எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ அவர் இப்போது பாருங்கள், காரணம்னு சொல்லும்போது இப்போ நான் இங்கே வந்தது ஒரு காரணம்தான், எல்லோரும் வந்திருக்குது ஒரு காரணம்தான், அவர் கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கலாமா? சரி, அப்படி இருக்கும்போது அப்புறம் என்ன சொன்னாங்க, இப்போ மார்த்தாள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா யோவான் 11:21 என்னுடைய சகோதரர் என்ன இருக்க மாட்டார், செத்து போயிருக்க மாட்டார் அப்படி சொல்லுவோம். இந்த ரோமன் கத்தோலிக் பைபிளை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சம்டைம்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஒரு முறை. அவங்க ரொம்ப லோக்கலாக நம்ம புரிகிற மாதிரி சில வார்த்தைகளால் இருக்கும், சிலது தான். இப்போ இங்கே மரித்து போய் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் எழுதியிருப்பாங்க, அப்படி நம்ம புரிகிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், மறிக்க மாட்டான் அப்படின்னு போனால் லிட்ரலாக என் சகோதரன் கண்டிப்பாக செத்துருக்கவே மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? உடனே 22ஆம் வசனத்தை சொல்கிறாரு, சரி இப்பொழுது நீங்கள் உங்கள் நம்பிக்கை வைக்கிறேன், இப்போ கூட நீங்கள் தேவனிடத்தில் ஆமாம் அதே தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார் என்று அறிந்திருக்கிறேன். நம்பிக்கை இயேசுமன் அவ்வளோ விசுவாசம். கண்டிப்பாக இயேசு தெரியும், இயேசுவை கண்டிப்பாக கேட்டால் கூட தருவார். எப்படி முடியும், 4 நாள் ஆயிடுச்சு. அப்படி விசுவாசத்தை பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சோர்ந்து போகாமல் என்ன பண்ண, நம்ம ஜெபம் பண்ணிக்கினே இருப்போம், கடைசி மூச்சு வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்கள். விட்டு கொடுக்காதீங்க. இந்த 2 காரியத்தை கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், போராடணும், விட்டு கொடுக்கவே கூடாது பிசாசுக்கு. ஐயோ முடிஞ்சிச்சின்னு வந்துடும், நான் விட மாட்டேன், போராடி 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 ஜெபம் பண்ணுவோம். ஆமென் சொல்வோமா? சரி, அப்போ என்ன சொல்கிறாரு, உடனே இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். நான் என்ன இது இப்படி எப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் சகோதரன் உயிரோடு வந்துடுவான்னு சொல்கிறார் அவர். அங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கடலேருந்து வெளியே வந்துடுவான்ப்பான்னு சொல்கிறாரு. அதான் அங்கே அர்த்தம். நம்ம என்ன நினைக்கணும், ஓகே உடனே மார்த்தாள் மாதிரி நம்ம நினைப்போம். எதுக்கு எடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஏசு இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டார், பரலோகத்தை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் யோசித்து பேசிகிட்டு இருப்பார் நினச்சிட்டு உடனே மார்த்தாள், ஆமாம் ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் என்ன பண்ணுவான், உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அதுவும் அவங்க பதில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆமாம் என் சகோதரன் உயிர்த்தெழுந்த நாளிலே கண்டிப்பாக எழுந்திருப்பான்னு தெரியும் ஆண்டவரே. ஆனால் ஏசப்ப என்ன சொல்கிறாரு, உங்கள் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உயிரோடு வந்துடுவான் அப்படின்றார். அப்போது உடனே இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கும் செத்தாலும் பிழைப்பான். அப்படி போடுங்க வார்த்தையை, எப்படி செத்து போனாலும் பழிச்சிடுவான், உயிரோடு வந்துடுவான். விசுவாசிக்கலாமா? ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். நம்ம இந்த உலகத்தில் அவர் சொன்னார், திருடவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்தேன், ஜீவனையும், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படும், பரிபூர்ண ஜீவன் நித்திய ஜீவனை உண்டு என்றைக்கும். ஆனால் இந்த பூமியிலேயே நான் உங்களுக்கு உயிரை கொடுப்பேன்டார், விட மாட்டார், நமக்கு ஜீவனை கொடுப்பார். அப்படி புரிஞ்சுக்குங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் பேசுங்க, இயேசுவின் ஜீவன் எனக்குள்ள இருக்குது, இயேசுவின் ஜீவன் எனக்குள்ள இருக்குது, இயேசுவின் ஜீவன் எனக்குள்ள இருக்குது, நமக்கு பேசிகிட்டே இருக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, உன் சகோதரன் மரித்தாலும் இனி என்னை விசுவாசித்துனா மரித்தாலும் பிழைப்பான்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இது அடுத்த கட்டம். அதுக்கப்புறமா அவன் மரித்து வந்தாலும் என்றென்றைக்கு என்ன பண்ண போகிறான், எவர் லாஸ்டிங் எட்டர்னல், அது நித்தியமாக உயிரோடு இருக்க போகிறான். 2 விஷயத்தை இங்கே கோட் பண்ணிட்டார், நல்லா கவனிங்க. அப்போது முதல்ல நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. இயேசு உயிரோடு இருக்கும்போது செத்தவங்களே உயிரோடு எழுப்பிட்டார். அப்போது நம்ம பார்வையில் ஒரு கேன்சர் நம்ம பார்வையில் ஒரு பயமூற்ற ஒரு வியாதி, கேன்சர் நோய் ஒரு பயமூற்ற ஒரு வியாதி. அது என்ன ஆகிடுமோ ஏதாகுமோன்னு நினைப்போம். அந்த வியாதி மனிதனுக்கு முன்பாகவும் சயின்ஸ் பிரகாரமாகவும் மெடிக்கல் ரீதியாகவும் நம்மளை பயமுறுத்தினாலும் இயேசுவுக்கு முன்பாக அது ஒன்றுமே கிடையாது. ஏன், செத்தாலுமே உயிரோட, அவன் செத்து போன உயிரோடு எழுப்பிடுவார் அந்த இயேசு.
ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்வோமா? ஸோ நம்ம உயிரோட இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இயேசு நம்மோடு கூட இருப்பார். கவலைப்பட வேண்டாம். நமக்கு என்ன வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். மரணம் நெருங்கி வந்தால் விட மாட்டார். அந்த விதவையினுடைய, இந்த நாயின் ஊரில் விதவையினுடைய ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவளுக்கு இருந்துச்சு. அந்த பிள்ளையும் செத்து போயிட்டாங்க. பாடையை தொட்டு அடக்கம் பண்ண போகிறாங்க. பாடையை தொட்டு என்ன பண்ணார்? ஜீவனை கூட்டி எழுந்திருப்பான்ட்டார். நான் என்ன புரிஞ்சு போச்சா? இப்போ நம்பிக்கையோடு இருக்கலாமா? நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே நம்ம செத்தாலும் உயிரோடு எழுந்துருவோம். இங்கே பூமியிலே சில யார் எழுப்புன்னு எழுப்புவார், எல்லாருமே எழுப்புவார்ன்றது நடக்காது. ஆனால் அந்த விசுவாசம் நம்ம வருவோம். அப்போது எந்த விதமான பிரச்சனைகள் நம்மளை ஒன்றுமே செய்யவே முடியாதுன்னு நம்புவோம். இப்போது புரிஞ்சிட்டிங்களா? ஸோ முதல் விஷயம், நம்ம இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் இயேசு நம்மோடு கூட இருப்பார். நம்மளை விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்வோமா? சரி, இப்போ நம்ம செய்திக்கு போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு காரியத்தை தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். இப்போ இது வரைக்கும் உங்களுடைய உலக வாழ்க்கையில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதையா, நமக்கு எப்படி இருக்க முடியும், நமக்கு எல்லா உலகத்தில் பார்த்தா பயங்கரமாக இருக்குதே, வாழ முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ முடியும். அவர் விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும். அவங்க எல்லாம் கதறுவாங்க, நீங்கள் கதற மாட்டீங்க. அவங்க எல்லாம் பயந்து கொண்டு இருப்பாங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு தைரியம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை அவர் வரும்போது நம்ம பார்க்க போகிறோம். மலைகளே எங்களை மறைத்துக்கணும் ஓடுவானா பிரபுக்கள் ராஜாக்கள்லாம். நம்ம என்ன பண்ணுவான்? கைத்தட்டி ஆர்ப்பரிப்போம், நம்ம ராஜா வராரு. அந்த பூமி அதிர்ச்சி வரும், அவனுக்கு புரியாது. வானம் பழந்து சத்தம் போடும், எக்கால சத்தம் வரும், ஒன்றுமே புரியாது. ரட்சிக்கப்பட்டு நீதியின் சால்வை யார் மேலே இருக்கிறதோ, யார் ரட்சிப்பின் வஸ்திரத்தை மேலே உடுத்தி வச்சிருக்கீங்களோ, இந்த 2 வஸ்திரமும் யார் மேலே இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ராஜாதி ராஜா வராருன்னு சொல்லிட்டு. மீதி பேருக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு 2 வஸ்திரம் முக்கியம். ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திருக்கணும், இன்னொன்று நீதியின் சால்வை நம்ம மேலே இருக்கணும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். சரி, இப்போது மத்திய 25 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். 3 ஓமைகள் இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த 3 ஓமைகளை கவனிங்க. மத்திய 25 எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு நான் சகோதர விசுவாசம் சொல்லிக் கொடுக்குறேன். தயவுசெய்து காஸ்பிள் நல்லா படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகத்தை நல்லா படிங்க. இதை நீங்கள் நல்லா படிக்க 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 உங்களுக்கு சந்தேகமே வராது இயேசு மேலே. 4 கார்னர் மாதிரி ஒரு 4 டைமென்ஷன். அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. 4 சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் சொல்லித்தரேன். நீங்கள் பைபிளை நீங்கள் நீதிமொழியில் படிங்க, சங்கீதம் படிங்க, எதாவது படிச்சுட்டே இருங்க. ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்தையும் தொடர்ந்து டெய்லி படிச்சுட்டே இருங்க. படிக்க 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 இன்னும் இயேசுவை நல்லா அப்படியே ருசி பார்ப்பீங்க. உள்ளே அப்படியே வல்லமை உள்ளே வந்துகிட்டே இருக்கும், அனுபவிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா நிருபங்கள் நல்லா புரியும் உங்களுக்கு. அப்போஸ் நடவடிக்கைகள் மற்ற நிருபங்கள் புரியும், பழைய ஏற்பாடு நல்லா புரியும். இந்த 4 சுவிசேஷத்தை நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஆமென் சொல்வோமா? சரி, இப்போது இந்த 3 ஓமைகளை கொண்டு அவர் என்ன பேசுறார்னா நல்லா கவனிங்க. இந்த 3 ஓமைகளை கொண்டு அல்லது இதன் மூலமாக பரலோகம் செல்வதற்கு மற்றும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நிபந்தனைகளாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார் இயேசு. இந்த 25வது அத்தியாயத்தில் 3 ஓமைகள் இருக்குது. பரலோகம் நாம் செல்வதற்கும் அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் நிபந்தனைகளாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார் இயேசு. மேலும் இந்த 3 ஓமைகளை கொண்டு அவர் வருகையில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய வருகையில் நாம் எல்லாம் என்ன இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் அவர் திரும்ப வரும் வரை எப்படி நாம் வாழ வேண்டும் என்ற முறைகளையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2 விஷயம் நல்லா கவனிச்சிங்க. அவர் வரப்போகிறார், நம்பலாமா? நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் இந்துஸாக இருங்க, முஸ்லீம்ஸாக இருங்க, கிறிஸ்டின்ஸாக இருங்க, இன்றைக்கி நான் தைரியமாக சொல்கிறேன், இயேசு திரும்ப வருவார். இதை விசுவாசிக்காத சபை கைவிடப்பட்டுடும். மக்களுக்கு புரியுதோ புரியலையோ நீங்கள் சொல்லுங்கள், இயேசு வருவார்மா. இந்த நம்பிக்கை எந்த சகோதர சகோதரிகளை வருதோ அவங்க வாழ்க்கையில் விடுதலை நிச்சயமாய் கொடுப்பாங்க. இன்றைக்கி சபை இன்றைக்கி மிஸ் பண்ண ஒரு காரியம், இயேசு வருகையை திரும்ப சொல்ல மாட்டேங்குது. அவர் திரும்ப வருவார். ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பேச வேண்டிய முக்கியமான செய்தி, இயேசு திரும்ப வருவார். ஆமென் சொல்வோமா? அல்லேலூயா. அந்த இயேசு சொல்கிறாரு, அவர் திரும்ப வரும் வரை எப்படி நாம் வாழ வேண்டும் என்று ஒரு மெத்தடை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். திரும்ப வரப்போக. இது நீங்கள் சகோதரிகள் நீங்கள் ஆண்டு அறியாது வந்திருக்கலாம். இதை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் கவனிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ
நான் எந்த பரிசுத்தாவை நிரம்பி பேசுகிற இந்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பார், உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சரி, என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்கள், மத்திய 25:1-13 இது ஒரு ஓமை. மத்திய 25:1-13 இந்த ஓமையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் கூட படிங்க. 1-13 இதில் என்ன சொல்லுன்னா 10 கன்னிகைகளை குறித்து தான சம்பவம். இந்த ஓமையில் என்ன சொல்லுது? 10 கன்னிகைகள். இது என்ன கற்பிக்கிறது என்றால், நாம் ஒவ்வொருவரும் அவர் வரும் மட்டும் பொறுப்பாளிகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை சரியாக வைத்துக் கொள்வதில் நாம் என்ன பண்ணோம்? நாம தான் ரெஸ்பான்சிபிள். நல்லா கவனிங்க. இந்த 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 ஓமையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஏசப்பா வரப்போகிறார். அந்த வருகை வரைக்கும் இயேசுவினுடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. இப்போ புரியுதா? அதுதான் இந்த 13வது வசனம் வரைக்கும் சொல்லுது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைப்பாட்டை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்த கையிலும் இருக்கிறது. அது பாஸ்டாக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், என்ன மாதிரி, அது குடும்ப தலைவியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்கவுங்க மேலே அந்த பொறுப்பு இருக்கிறது என்று இந்த காரியம் சொல்கிறது. we are responsible for our own individual spiritual condition. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஓமை ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒப்பாக சம்பந்தப்படுத்தி சொல்கிறார். நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா, மணவாளன் மணவாட்டி என்ன செய்கிறாங்க? மணவாளன் என்ன பண்ணுறாரு? மணவாட்டி வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு? போகிறாராம். திருமண நிகழ்வுக்காக, கல்யாணம் பண்ணுறதுக்காக போகிறார். மணவாட்டியை போய் திருமணம் செய்வதற்காக மணவாளன் போகிறார். அதுதான் இந்த சம்பவம். போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, மணவாளன் மணவாட்டி ஊர்வலமாக கூட்டமாக மணவாளன் வீட்டுக்கு வருகிறார்கள். கல்யாணம் போய் முடிஞ்சிட்டு என்ன பண்ணுறார்? பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப வரார். ஒரு கல்யாணத்தை வச்சு சொல்கிறார் ஆண்டவர், பரலோகத்துக்கு நம்ம போக வேண்டிய வழிகளில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைப்பாட்டை நாம தான் தீர்மானித்து பார்த்து கொள்ளணுன்றதுக்கு ஒரு கல்யாண வீட்டை ஒப்பந்தப்படுத்தி பேசுகிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மணவாளன் ஒரு மணவாட்டி வீட்டுக்கு போகிறார் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு. கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்ப 2 பேருமே ஊர்வலமாக வராங்க. நம்ம ஊரில் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு முன்னாடி நடந்து வருவாங்க இல்லையா ஊர்வலமாக, அந்த மாதிரி திரும்பி வராராம். வரும்பொழுது, கூட்டமாக வரும்பொழுது எங்கே வராங்கன்னு சொன்னால், திரும்ப அவங்க மணவாளன் வீட்டுக்கே போகிறாங்களாம். யார் வீட்டுக்கு போகிறாங்களாம்? மணவாளன். ஏன்னா அந்த மணவாளன் வீட்டில் பெரிய விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, கல்யாண சாப்பாடு. மணவாளன் வீட்டில் என்ன பண்ணிக்காங்க? கல்யாண சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. இப்படி ஊர்வலமாக வரும்பொழுது ஒரு 10 கன்னிகைகள், திருமணமாகாது கன்னிகளும் போடப்பட்டிருக்கு. மேரேஜ் பண்ணாமல் போட்டு கன்னிகைன்னு அது மீனிங். அது அவங்க அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறாங்க. அந்த ப்ரொசஷனில் என்ன பண்ணுறாங்க? கலந்து கொள்ள விரும்புகிறாங்க. அப்படி கல்யாண வீட்டு விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக போய் நம்பிக்கையோடு எப்படியான அந்த 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 வீட்டில் போய் நம்மளும் அந்த ஃபீஸ்ட், அந்த சாப்பாடை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மணவாளோட சேர்ந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு வராங்களாம். அப்போது அப்படி வரும்பொழுது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க 10 பேரும். இந்த ஓமை நான் ஷார்ட்டாக அவன் சொல்லித்தரேன். 10 பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காத்து கொண்டிருக்க வேலையில் என்ன ஆகுதுன்னா, எதிர்பார்க்கிற நேரத்தில் மணவாளன் அந்த 10 பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, அந்த இடத்துல வரவே இல்லை. இன்னும் வந்துட்டுருக்கு, ஊர்வலம் வந்துட்டுருக்கு. ஆனால் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு 10 பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காத்து கொண்ட நேரத்தில் மணவாளன் வரவே இல்லை. எதிர்பார்த்திருந்த நேரத்தில் மணவாளன் வரலையா, எதிர்பாராத நேரத்தில் மணவாளன் வந்துட்டார். நல்லா இருக்கு, அப்படி தான் போட்டிருக்கு. மணவாளன் வந்துட்டார். அப்போது 5 பேர் என்ன பண்ணுறாங்க? 10 பேர் சொன்னல, 5 பேர் கையில் தீவெட்டியோடு கூட எண்ணெய் இருக்குது. இன்னொரு 5 பேர் கையில் தீவெட்டியோடு கூட எண்ணெய்க்குண்டான பாத்திரம் இருக்கிறது. இதில் என்ன விஷயம்னா, 5 பேர்கிட்ட ஆயத்தம் இருந்தது. தீவெட்டியும் இருக்குது, எண்ணெயும் இருக்கிறது. இந்த 5 பேர்கிட்ட தீவெட்டிக்குது என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்போது வந்துட்ட உடனே என்ன பண்ணுறாங்களாம், அவர் வந்துட்டார்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே தீவெட்டியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? எண்ணெயை ஊற்றி அதை ரெடி பண்ணுறாங்க. அப்போது இந்த எண்ணெய் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு கொஞ்சம் என்ன கொடுங்க, எண்ணெய் கொடுங்களேன்னு சொல்லிட்டு கடன் கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் நல்லா கவனிங்க. மணவாளன் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. மணவாட்டி அவருடைய சபை. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம்தான் மணவாட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் பேசி கொண்டிருக்க இந்த சத்தியம் உங்களுக்கும் தான். உங்கள் மேலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற ரட்சிப்பின் துணி உங்கள் மேலே இருக்கணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாவ மன்னிப்பு பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரம்
உங்கள் மேலே இருக்கணும். ரெண்டாவது, இயேசு கடவுள் விரும்புகிற, தெய்வம் விரும்புகிற, ஆண்டவர் விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வாழணும். அதான் நீதி. இந்த நீதியின் சால்வை உங்கள் மேலே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ நீங்கள் நம்பி வரீங்களோ, ஆனால் அந்த ஆண்டவரை நீங்கள் இப்போ முகமுகமாக இங்கே பார்க்க முடியல, முகமுகமாய் நீங்கள் தரிசிக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் காலத்துக்கு பிற்பாடு இந்த ரட்சிப்பின் ட்ரெஸ்ஸும் நீதியின் சால்வை நீங்கள் மேலே வச்சிருந்தா தான் அவரை சந்திக்க முடியும். அது உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்ட உடனே இது என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய 25ஆம் அதிகாரம் 8, 9, 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு எண்ணெயை கொடுக்க மாட்டோம், நீங்கள் போய் விற்கிறவங்கிட்ட போய் வாங்கி கொள்ளுங்கள், அதற்குள் மணவாளன் வந்து விச்சா. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, விற்கிறவங்கிட்ட போய் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே யார் வந்துட்டாரு? மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க, நான் இந்த சம்பவத்தை ஒரு கதையாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு இயேசு. ஓமைன்னா ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இதுதான் பரலோகத்துக்கு போவதற்கு இந்த சம்பவத்து மூலமாக நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இல்லைன்னா, ஆயத்தமாக இல்லைன்னா நாம் பரலோகத்தை மிஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் A to Z யார் பிறந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் மரிக்கிறார்களோ எல்லாருமே, அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், இயேசு ராஜா உட்கார்ந்துருப்பார். அங்கே போய் நின்று தான் ஆகணும். இது சத்தியம். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ அந்த ஆண்டவர் தான் போய் நிற்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்போது இயேசு அந்த ஜனங்களை பரலோகத்தை அழைத்து செல்ல வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஓமை உணர்த்துகிறது. இந்த ஓமை என்ன உணர்த்துகிறது? இயேசு வரும்போது நாம் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்கணும். இந்த 5 பேர்கிட்ட என்ன ஆயத்தம் இல்லை? எண்ணெய் இல்லை. அது என்ன நம்ம சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் 5 பேர்கிட்ட இருக்குது, 2 இருந்துச்சு. ஆனால் 10 பேருமே தூங்கிட்டாங்க. ஆனால் சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வை யார் மேலே இருந்ததோ எழுந்துட்டாங்க. அந்த 5 பேர் எழுந்துட்டாங்க. இந்த 5 பேர் என்ன ஆகிப்போச்சு? மிஸ் ஆகிப்போச்சு, தூங்கிட்டாங்க. அவங்க தன் ரட்சிப்பை நடுக்கத்தோட பயத்தோட காத்து கொள்ளலை, தூங்கிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ற, இந்த கடைசி நேரத்தில் ஆவிக்குரிய ஆயத்தம் செய்து கொள்ள இப்போ கடைசி நேரம் வந்துச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயா நீங்கள் கொஞ்சம் எனக்கு எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒவ்வொரு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைப்பாட்டுக்கு பொறுப்பாளி நீங்கள் தான். நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வரலாம், நான் உங்களுக்கு பாஸ்டாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளவோ சபைக்கு பணம் கொடுக்கலாம், எல்லாமே நீங்கள் செய்யலாம். என்னால் முடிஞ்சதுமே உங்களுக்கு சத்தியத்தை நடத்துவேன்னு ஒழிய அந்த பொறுப்பெடுத்து நீங்கள் உங்களை பார்த்தது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இப்போ நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தேன். அரசாங்கத்தில் வேலை பார்த்துருக்கும் போது ஒரு பாஸ்டருக்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பாஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். 28 வருஷம் அவருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரியே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆஃபீஸ்லையும் அதிகாரியாக வேலை பார்த்துருந்தேன். டபுள் ரோல் எனக்கு. இங்கே வந்தால் சர்ச்சு, அங்கே வந்தால் ஆஃபீஸு, 2 வேலையும் பார்த்தேன். ஆனால் அரசாங்க வேலையில் லஞ்சம் வாங்குகிற சூழ்நிலை கொண்ட டிபார்ட்மெண்ட் இருந்தேன். நான் எவ்வளவு நாளும் காசு வாங்கலாம். நான் ஒரு ஃபைலை கையெழுத்து போட்டுன்னா பல ஆயிரங்கள் எனக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஒன்றும் பெரிய அதெல்லாம் மாட்டவே வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் சிபிஐ ஒன்று ஈஸியாக வந்துடும். அழகாக வந்தாலும் கம்மியாக கொடுத்துருவாங்க. லட்சக்கணக்கில் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கலாம். இன்றைக்கி கோடியில் கூட பரண்டிருக்கலாம். நாங்கள் 28 நான் 37 வருஷம் 7 மாதம் 38 வருஷம் 7 மாதம் அரசாங்கத்தில் வேலை பார்த்தேன். எத்தனை வருஷம் பாருங்கள்? 38 வருஷம் 7 மாதம் வேலை பார்த்து ஓய்வு பெற்றேன். அப்போது எவ்வளோ லட்சங்களை சம்பாதித்திருக்க முடியும். ஆனால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் அந்த நீதியின் சால்வையின் மேலே ஆண்டவர் போட்டதுனால லஞ்சம் வாங்குவது பாவம் என்று நான் தெரிந்து கொண்டேன். 1985ஆம் ஆண்டு. நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க சிலர். ஆமென். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? என்ன காரணம்? அப்போ சபைக்கு நான் போகிறேன், என் பாஸ்டர் எனக்கு ஆஃபீஸில் வர முடியாது. எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பாஸ்டர் உள்ள விடுவாங்களா? ஐயா எங்கள் பாஸ்டர்யா விடுங்கய்யா, சும்மா வேணா பார்த்துட்டு போகலாம். டெய்லி என் பார்த்து உட்காந்துக்க முடியுமா? என் பிரதர் உண்மையாக இருக்காரா? என் பிரதர் போய் பேசுகிறாரா? லஞ்சம் வாங்குற பார்த்துக்க முடியுமா? பாஸ்டரையை பார்த்துக்க முடியுமா? சொல்ல தான் முடியும். நான் தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் தான் பொறுப்பாளி. புரிஞ்சு போச்சா? ஒருவேளை நான் சர்ச்சை விட்டுட்டு மண்டே டியூஸ்டே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அங்கே ஏசுராஜா வந்தால் நான் அங்கேருந்து எழுந்து போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் அவர் சொல்லவே இல்லை. சர்ச்சில் இருக்கும்போது தான் வருவேன்னு சொன்ன பிரச்சனை கிடையாது, ஓடி வந்துடலாம் சர்ச்சுக்கு. எங்கெங்கே இருக்கிறீங்களோ எந்த நேரம் வருவோம் நமக்கு தெரியாது.
அங்கே இயேசு வரும்போது நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி உண்மையாக நடக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மேலே தான் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கல, இந்த சபை சொல்லிக் கொடுக்கல, இந்த சர்ச்சு சரியில்லை, அந்த சர்ச்சுக்கு போகிறேன், எதுவுமே நம்மளை காப்பாற்றாது. நீங்கள் தெரிஞ்சு கொண்ட ஒரு வசனம் தான் கூட போதும் சகோதரியே. இன்னைக்கு உங்கள் மேலே ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சாலையும் வேணும்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்போ சத்தமிட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன வேணும்னா சொல்லி தான் கொடுக்க முடியும். நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருக்க முடியும். ராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்வோமா அதை? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஆயத்தமே இல்லாமல் கடைசி நேரத்தில் ஆயத்தம் இல்லாமல் போயிட்ட உடனே மற்றவங்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது. இது என்ன மீனிங் தெரியுமா? கடைசி நேரத்தில் நம்முடைய ஆயத்தம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, கடைசி நேரத்தில் நம்ம வந்து உதவி செய்வான்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடன் வாங்கவோ அவங்கக்கிட்ட உதவி கேட்கவோ முடியவே முடியாது. கடைசி நேரத்தில் அம்மா ஹெல்ப் பண்ணுங்க, சான்ஸே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு நாட்களில் நீங்கள் உங்களை சிந்திச்சு பார்த்து எங்கெங்கெல்லாம் நம்ம தவறு செய்கிறோமோ ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல்ல இருந்து சினிமாக்காக நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சது அது ஒரு பாவம்னு. அன்றைக்கு செபித்து இன்றைய வரைக்கும் அந்த சினிமா ஆசை எனக்குள்ளே இல்லவே இல்லை. இவர் தாண்டா மெய்யான தெய்வம்னு நான் கண்டு கொண்டேன். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சீரியல்ஸுக்கு அடிமையே ஆகலை நான். ஒரு சினிமா படங்கள் 85க்கு முன்னாடி பார்த்ததுக்கு பிற்பாடு ஒரு தேட்டர்களின் கால்கள் போகவே இல்லை. இயேசு என்னை மாற்றினார். இப்போ புரியுதா அந்த இயேசு என்ன செய்கிறாருன்னு? மதத்தையே கொண்டு வந்தார், உள்ளத்தையே மாற்றினார். ரட்சிப்பின் சால்வத்துக்கு மேலே போட்டார். அது என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த கடைசி நேரத்தில் நம்ம எப்படியாச்சும் கடன் வாங்கிட்டோ அல்லது யாருன்னா ஜெபிக்க வச்சோ ஊழியக்காரங்க எப்படியாச்சும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி நம்பினீங்கன்னா முடியவே முடியாது. அவர் வரும்பொழுது நீங்கள் உங்கள் ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பெரிய பெரிய சர்ச்சுக்கு போகிறேன், பெரிய பாஸ்டர் எனக்கு இருக்கிறாங்க, நான் நேராக பரலோகம் போயிடலாம், யாருக்கிட்டுமே ஏசி கேட்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஸ்டாண்டை பார்த்து கூட்டு விடுவார். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் அவருக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த தீவெட்டி என்பது ரட்சிப்பின் வெளிச்சத்தை குறிக்கிறது. இந்த தீவெட்டின்னு அர்த்தம் ரட்சிப்பின் வெளிச்சம். இந்த இடத்துல அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவின் திருமுழுக்கை சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தீவெட்டி வந்து ரட்சிப்பின் வெளிச்சம். அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டியதற்கு இந்த இடத்துல முதல்ல 2 விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் என்ன இருக்கணும்? ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, வேறு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் பாவம் செஞ்ச ஒரு மனுஷி தான், என் பாவத்துக்காக நீங்கள் இந்த உலகத்தை இறங்கி வந்தீங்க, என் பாவத்துக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தீங்க, அதை நான் நம்புகிற ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவர்னு சொல்லி உங்கள் வாயத்திறந்து உங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னா இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார். இயேசு உன் பாவத்தை மன்னிக்கிறார் என்கிறத விசுவாசித்தா நீங்கள் விடுதலை அடைகிறீங்க. இந்த ரட்சிப்பு தான், இந்த வசனம் தான் உங்கள் மேலே இருக்கணும். நீங்கள் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு ஏதோ ஜெபம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நன்மை கிடைக்கலாம், பரலோகத்தை மிஸ் பண்ணுவீங்க. என்னுடைய விருப்பம் நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் எல்லாரும் ராஜாதி ராஜாவோடு கூட நிரந்தரமாக அவரோடு கூட சந்தோஷமாக இருக்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இயேசுவோடு இருக்க விரும்புகிறீங்க? இயேசுவை நேராக பார்க்க விரும்புகிற எத்தனை பேர்? வெக்கப்படாமல் கை உயர்த்துங்க பார்க்கலாம். வெக்கப்பட சகோதரி கைத்தூ மகளே, உன்னதான் பா சொன்னேன், வெக்கப்படாதீங்க. ஏன்னா ஏன் நீங்கள் உண்மையாக நீங்கள் தான் ஆனஸ்ட்டாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அவங்க யோசிக்கிறாங்க, பிரதர் இப்படிலாம் சொல்கிறீங்களே, நாங்கள் அப்படிலாம் எப்படி இன்னும் அந்த அளவுக்கு வரலையே, அந்த அளவுக்குலாம் உன்னால் முடியாதுமா. அவர்கிட்ட நீங்கள் கேட்ட தாராளமாக உன்னை தேடி வந்துடுவார். நீங்கள் அவர் தேடி போகத்தணும். அடிக்கடி நான் சொல்வேன், தெய்வம் என்பது தெய்வத்தை நாம சுமக்க தேவையில்லை, தெய்வம் தான் நம்மளை சுமக்கும். இயேசு நம்மை சுமப்பார். நீங்கள் கடவுளை சுமந்து கொண்டு போக வேண்டிய வேலை மனிதனுக்கு அல்ல, கடவுள் உன்னை என்னை சுமக்கிறவர் தான் என் இயேசு கிறிஸ்து. இப்போ புரியுதாமா? அந்த உன்னை தேடி வருவார் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இந்த லூக்கா 11வது அதிகாரத்தில் 9லேருந்து 13 முடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம என்னையா செய்யணும், இந்த ரட்சிப்பை நான் எப்படி கேட்குறேன், என்ன பண்ணுறது? அதே மாதிரி இந்த பரிசுத்தாவி நீங்கள் சொல்கிறீங்களே, இது எனக்கு இல்லையே, நான் என்ன பண்ணுறது? நிறைய கிறிஸ்டியன்ஸுங்க இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்களும் சரி,
ஆவிக்குரிய சபை இந்த சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிசம், அதுக்கப்புறமா ஏஜி சர்ச்சு, சிபிஎம் சர்ச்சு, எல்லா சபையும் இருக்கு இல்லைங்க, பார்க்குறீங்க இல்லைங்களா? எல்லா டினாமினேஷனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இன்னும் பரிசுத்தை பெறாமல் தான் இருக்கிறாங்க. ஒரு சில சபைகள் அதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. நான் திரும்ப பேரை சொல்ல விரும்பலை. ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், போவார், வருவார். ஆனால் நிறைய வாழை பிள்ளைங்க இன்னும் அபிஷேகம் பெறவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சின்ன ஜப கூட்டத்தில் வர பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். அபிஷேகம் பெற்றியாமான்னு கேட்டால் இன்னும் பெறல அங்கிள். ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், நல்லா உண்மையை பேசுவோம், எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பரிசுத்தாவை பெறாமல் நாம் இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழவே முடியாது. நான் இன்னைக்கு லஞ்சம் வாங்கலை, நான் இன்னைக்கு வந்து பொய் சொல்லலை, நான் வந்து சினிமா ஆசைக்கு அடிமைப்படலன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் நம்ம அங்கே இதில் மீட்டிங் நடத்தினாங்க, டவுட் அண்ட் காரிய மீட்டிங்கில். அப்போ நான் 85 அப்போ ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி என் வாழ்க்கையை மாற்றப்பட்டது. தினகரன் அங்கிள் பிரசங்கம் பண்ணுறேன் கேட்டு ஓடுனேன். அந்த கூட்டத்தில் கல்யாணம் ஆகலை, வாலிப பையன். இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். ஐயா அங்கிள் கூப்பிட்றாங்க, யாருக்கெல்லாம் பரிசுத்த வேணும் வாருங்கன்னு சொன்னாங்க. ஓடி போனேன். முதல்ல திப்புன்னு ஓடுனேன். எனக்கு என்னை கர்த்தர் நடத்திட்டு கொண்டு ஓடினார். போய் நிற்கிறேன். நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்பாத இந்த பாவியை வல்லம் இறங்கி இந்த 2 உதடி தொட்டுச்சுமா. இந்த 2 உதடியும் டச் பண்ணுச்சு. யாருன்னா டங்ஸ் பேசினா சிரிப்பம்மா. நான் ஆவிக்குரிய சபைக்கு போகாதவன், அந்நிய பாஷை பேசினா சிரிக்கிறவன், அப்படியே சிரிச்சு கிடப்பேன். ஏன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குமா. அல்லேலியா சொன்னே சிரிப்பம்மா. இது என்னடா இது அல்லேலியான்னு வாங்க. யாரு அம்மாவுக்கு சகோதரிக்கு வேறு யார் பரிசுத்தாய் பெறலை? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்து ஒன்றும் இல்லை. நான் தான் வாலிப பையன் ஓடினேனே, கிரவுண்டில் ஓடினேனே. ஓடி போடும்போது 2 போது தொட்டார். முடிச்சு நான் ட்ரெயினில் வந்துருக்கிறேன். மீனம்பாக்கம் என் சித்தி வீடு இருக்குதுங்க. அங்கேருந்து எக்மோர் ட்ரெயினில் ஏறி வரேங்க. இந்த உதடு ட்ரெயினில் ஆடிட்டே வருதுங்க பிரதர் பாஸ்டர். நம்பவே முடியல. போட்டு அடக்கிறேன் நிற்க முடியல. உதடு தொட்டார் ஆவியானார் முடியாது. தடங்குது. இப்படியே மூட்டு வந்தேன். மெதுவாக மீனம்பாக்கம் வந்து இறங்கிட்டேன். என் சித்தி வீட்டில் போய் தூங்கிட்டு காலையில் எழுந்து பல்லு வளர்த்து மறுபடியும் ஆடுதுங்க. பேசிட்டே இருக்கார் பரியாச உதடுகளினாலே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சகோதர பிரதர் அதை விட்டு கொடுங்க. நாங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ண வார்த்தை புது வார்த்தையாக வர ஆரம்பிச்சிச்சு. கேளுங்க, நல்லது கேளுங்க. ஐயா சுகம் கொடுங்க, ஐயா என் பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் கேட்குறீங்கல்ல. நீங்கள் பரலோகம் போகிற வழியை பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியானவர், அதை பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ 3 பேர் கையை உயர்த்தினாங்க, பரிசுத்தாய் வேணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐயா கொஞ்சம் அவங்க 3 பேருக்கு நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களாம்மா? கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு தேவை. அது இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பரலோகம் போக முடியும். வச்சுக்கலாமா? சில சபைகளில் அதை அலட்சியப்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்து இயேசுக்கிட்ட வந்துட்ட உடனே ஆவின் உள்ளே வந்துட்டு நினச்சி பேசுகிறாங்க. இதெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ எனக்கு மட்டும் தொட்டு தப்பா? இப்போ இவரெல்லாம் நான் டங்ஸ் பேசினது தப்பா? நிறைய பேர் பேசுகிறாங்க. பரிசுத்தாவி பெறுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், ஆயத்தம். ரட்சிப்பின் வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போ நான் எப்படி ஆயத்தமாக இருக்கணும்? எல்லா பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுக்குறேன். புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை விடாமல் அறிவிங்க, சீஷர்களாக மாற்றுங்க, இயேசு கொடுத்த கட்டளைகளை மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க, உபதேசம் பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துங்க, நவமான பாஷைகளை பேசுங்க, வியாதேச மேலே கையை வைங்க, சொஸ்தமாவாங்க. 24/7 பிஸியாக இருங்க. 24/7 மணி நேரம் என்ன பண்ண பிஸியாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை சாத்தான் தொடக்கூடாதுன்னு சொன்னால் நாம் 24/7 பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, ரோட்டுக்கு போங்க, இயேசு பற்றி சொல்லுங்கள், டங்ஸ் ஜெபம் அந்நிய பாஷை பேசுங்க. வேறு என்ன பண்ணணும்? பிசாசை துரத்திட்டே இருங்க. சாத்தான் ஓடினே இருக்கட்டும், அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருங்க. அவன் என்னடா இப்படி நம்மளுக்கு நடக்குது, இவ்வளோ கூட்டம் எழும்பிடுச்சு. ஸோ ஆயத்தமாக இருக்கணும். இந்த பரிசுத்தன் உள்ளே வந்துட்டார்னா சும்மா இருக்கவே விட மாட்டார். புறப்பட்டு போய்கிட்டே இருப்போம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது ஒரு காரியம். ஸோ மத்திய 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் விழித்திருங்கள் என்று போடப்பட்டிருக்குது. அடுத்து 44வது வசனத்தில் ஆயத்தமாக இருங்கள் என்று போடப்பட்டிருக்கு. மார்க் 13வது அதிகாரம் 33வது வசனத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஆயத்தத்துக்குரிய காரணம் பாருங்க. விழித்திருங்கள், அப்புறம் ஆயத்தமாயிருங்கள், விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. 35 மார்க் 13:35 ஏனெனில், ஏன் விழித்து ஜெபம் பண்ணுன்னா, ஏனெனில் அவர் வரும் நாழிகை தெரியாதபடினாலே சாயங்காலமாக இருக்கலாம், நடுராத்திரியாக இருக்கலாம், சேவலுக்கு ஒரு நேரமாக இருக்கலாம், காலையாக இருக்கலாம், எந்த நேரம் வருவார் நமக்கு தெரியாது.
அந்த மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாதனால 5 பேர் மிஸ் பண்ணிட்டாங்களா, ஆயத்தமா இல்லைல்ல. அது மாதிரி எந்த நேரம் வரும்னு யாருக்குமே தெரியாது. அவர் சொல்ல எனக்கே தெரியாதுப்பா நான் எப்போ வருவேன்னு இயேசுவை சொல்ல எனக்கே தெரியாது. ஸோ இயேசுவை நீங்கள் சந்தித்து பரலோகம் போகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தன் அபிஷேகத்தை பற்றி இயேசுவுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, ஆயத்தமாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இயேசுகிட்ட வரும்போது இருப்பீங்க. முந்தினோர் பிந்தினோர். ஆமாம், என் அன்பு சகோதரி பார்த்துச்சாங்க, நீங்கள் முந்தி ஓடிடுவீங்க. ஆமாம்மா, நீங்கள் முந்தி ஓடிடுவீங்க. பிந்தி கூட நான் வந்துடுவேன். எனக்கு அந்த மாதிரி நான் உங்க முன்னாடி ஓட பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு வசனம் சொல்லி நடக்குமா இல்லையா? முந்தி ஓடிட்டு போனாலாம் அவன் பிந்தி வந்துடுவானா, எச்சரிக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக வாசிங்க லூக்கா 21:36. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இது ஒரு ஆயத்தம். சரி, ரெண்டாவது ஓமை. முதல் ஓமைக்கு என்ன சொன்ன அர்த்தம்னா, நீங்கள் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருக்க முடியும். நீங்கள் சத்தியம் கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வரலாம். ஆனால் 7 நாள் தனியாக நீங்கள் வாழ்கிறீங்க பாரு, குடும்பம், வேலை, மற்ற சமுதாயத்தில் நீங்கள் தான் பொறுப்பாளி. நீங்கள் தான் உண்மையாக இருக்கணும். நீங்கள் தான் பரிசுத்தமாக உங்களை காத்துக்கொள்ளணும். நீங்கள் தான் இயேசுவுக்கு என்ன செய்ய முடியும் அதை செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை செஞ்சு எங்கே போகலாம்? இயேசு வருமானம் பரலோகத்தில் அவரை சந்திக்கலாம் வருகையில். ரெண்டாவது, அவர் வருகையில் மத்தேயு 25வது அதிகாரம் 14 முதல் 30 முடிய பாருங்க. இது ரெண்டாவது ஓமை. இந்த ஓமையில் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் இந்த ஓமையில் ஒரு 3 பேரை எடுக்கிறார். இந்த இடத்துல ஒருவனை கூப்பிட்றாரு, 5 தாளந்து கொடுக்குறார். அடுத்த கதை சொல்கிறார் பாருங்க, எப்படி கதை சொல்லி புரிய வைக்கிறார் பாருங்களேன். அடுத்தவனுக்கு 2 தாளந்து கொடுக்குறார், இன்னொருத்தருக்கு 1 தாளந்து கொடுக்குறார். நல்லா கவனிங்க, இந்த கதையை கவனிங்க. ஒருத்தரை கூப்பிட்றாரு 5 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து. எவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்புவித்தாரோ நல்லா கவனிங்க. 5 தாளந்து பெற்றிருக்கலாம், நீங்கள் 2 தாளந்து பெற்றிருக்கலாம், 1 தாளந்து பெற்றிருக்கலாம். அவர் அநீதி உள்ளவரே அல்ல. ஏன் அவனுக்கு 5 கொடுத்தீங்க, ஏன் இவருக்கு 2 கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் முடியாது. அவனுடைய திறமைக்கு ஏற்றபடி கொடுத்துருக்கிறார். அவருக்கு தெரியும், என் பேர் சார்லஸ்னா இவருக்கு எனக்கு என்ன கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும், எனக்கு என்ன எபிலிட்டி இருக்கு அவருக்கு தெரியும். சரிங்களா? அவருக்கு என்ன கிருபை பாருங்கள். எத்தனையோ முறை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என்னது இந்த வீடியோ போடுங்க எனக்கு வீட்டுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு. இப்போ கூட இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டு அப்படியே பார்த்துன்னு வரேன், மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. நான் ஒரு பெரிய ஆஃபீஸர்னு சொல்லி தம்பட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம்? சிஸ்டத்தெல்லாம் வேலை பார்த்தவன், பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் அதில் பார்த்து கணக்கு பார்த்து எல்லா வேலையிலுமே நான் பண்ணி வேலை பார்த்தவன் தான். எப்படியெல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் பண்ணேன். இந்த காலத்தை கற்றுக்க முடியல. அவருக்கு அந்த கிருபை, அவருக்கு அந்த திறமை. அல்லேலூயா. எப்படியோ பட் எனக்கு வேற எது கொடுத்துருக்காரு, எனக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. யாருக்குமே திறமை இல்லைன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லார் கையிலும் ஒன்று இருக்குது. அவனுக்கு ஒரு திறமை இருக்குது. நல்லா கவனிங்க. சர்ச்சை ஆரம்பிக்குமா நான் சர்ச்சை பெருக்குவேன். எனக்கு அதான் வேலை. நான் ஓடி போய் சர்ச்சை திறந்து பெருக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி தான் எனக்கு அந்த மாதிரி இவ்வளோ சேரை கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. சர்ச்சை பெருக்கிட்டு பாயை போட்டுட்டு ஃபேனை துடைச்சிட்டு கீபோர்டெலாம் துடைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சர்ச்சுக்கு வரணும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அடுத்து கொடுக்கப்பட்ட சண்டேஸ் கிளாஸ் எடுக்க வச்சாங்க, அப்புறம் யூத் மீட்டிங் எடுக்க வச்சாங்க, அப்புறம் பாஸ்ட்டுக்கு டிரான்ஸ்லேட்டர் நிற்க வச்சாங்க, அதுக்கப்புறம் பிரசங்கர் ஆகினாங்க. அதுக்கப்புறமா என்னையும் ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ண எப்படி வந்தேன் பார்த்தீங்களா? அவருக்கு நேராக கொண்டு வந்து என்னை இவாஞ்சலிஸ்ட் அபிஷேகம் பண்ணல சர்ச்சில். அவனுக்கு ஒரு திறமை இருக்குது. நான் கார் நல்லா ஓட்டுவேன், எனக்கு எப்போதும் பிடிக்கும். யார்டே கார், நான் தான் கார் ஓட்டணும். 1000 கிலோமீட்டர் ஓட்டு போவேன். நான் ஓட்டி போயிருக்கேன். டெம்போ ட்ராவலில் வெளிப்புற வண்டி. இங்கேருந்து பீஜப்பூர் எங்கே இருக்குது, கர்நாடகா கடைசி எண்டு பீஜப்பூர். அங்கே மினிஸ் சர்ச் இருக்குது எங்களுக்கு. அந்த சர்ச்சுக்கு இங்கேருந்து டெம்போ எடுத்து நானே ஓட்டிகிட்டு போவேன். யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்? எனக்கு டிரைவிங்னா அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு தெரியும் இந்த பையனுக்கு இந்த டிரைவிங் ரொம்ப பிடிக்குன்னு. அந்த கிருபை எனக்கு கொடுத்தாரு. ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் இது கொடுத்து. என் பாஸ்ட் பணக்காரர். அவர் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார் காரை. காஸ்ட்லி காரமாக என்ன தான் ஓட்ட விடுவார். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை, நல்லா தூங்கிட்டு வருவார். பிரதர் ஓட்டினால ஜபத்தோடு ஓட்டுவார். அதான் என் பாஸ்ட்டுக்கு நம்பிக்கை. டிரைவர்கிட்ட கொடுத்தா என்ன இடிச்சிடுவான். புரியுதுங்களா? கர்த்தர் சொல்கிறார், இவங்ககிட்ட நீ கூட இவன் பத்திரமா ஓட்டுவான். ஒவ்வொருத்துக்கும் ஒரு திறமை இருக்குது பிள்ளையே. உனக்கு திறமை நினைக்க வேண்டாம். உனக்கு அழகான பாட்டு பாட கிருபை உனக்கு இருக்குது, எனக்கு இல்லாமல் இருக்கலாம். சொல்லுங்க. நான் பார்த்துருக்கேன், நல்ல இங்கிலீஷ் பேசுவான், லெட்டர் எழுத தெரியாது அவனுக்கு. நல்ல லெட்டர் எழுதுவான், இங்கிலீஷ் பேச தெரியாது. அதாவது இங்கிலீஷ் பேசுவானுங்க, ரிதமாக பேச வராது.
அந்த ஒரு கோர்வையாக ஒரு 5 சென்டென்ஸ் பேச வராது. ஆனால் கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருப்பான். என் கிளாஸ் ஒரு பையன் கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, நல்லா எழுதுவான், பியூட்டிஃபுல்லாக இங்கிலீஷ் எழுதுவான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியுது, பேச அவ்வளோதான் ஃப்ளூவெண்ட்டாக வராது. ஒரு திறமை. 5 தாளந்து 5 கொடுங்க, அவனுக்கு தெரியும். அவருக்கு இவனுக்கு 5 கொடுங்க, இந்த ஐயாவுக்கு 5 கொடுங்க, இவருக்கு 2 கொடுங்க, இவருக்கு 1 கொடுங்க. யாரும் பொறாமைப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவரை நம்பி 10 ஆத்துமாவா போதும் ஜெபராஜ், உங்களுக்கு 10 போதும், கவலையே படாத, நான் கூட இருக்கிறேன்ப்பா. அவர் 1000 வச்சுக்கிறான். நோ டோன்ட் வரி, அவரும் எங்கே தான் வரப்போ, நீ தான் எது வேணும், 2 பேரும் எங்கே தான் வர போகிறீங்க, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு, ஒரே இடத்துல போய் உட்கார போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் ஈஸியான வேலை உங்களுக்கு. 10 பேர் கொடுத்து மேய்க்க சொல்ல, 1000 பேருக்கு தலைவலி, ரொம்ப பிரச்சனை இருக்குது அவங்களுக்கெல்லாம். ஸோ அதுக்காக நான் சொல்லலை. ஸோ திறமைக்கு ஏற்றபடி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எவைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்புவிக்கிறாரோ அவைகளை மிகவும் சிறந்த நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, நமக்கு கிடைக்கப்பட்ட தாளந்து முக்கியமல்ல, அதை எந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கிறோமோ அது எந்த விதத்தில் நம்ம சிறப்பாக நேர்த்தியாக உண்மையாக சேருமோ அதான் முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, பெருக்கிறது இல்லையா, இப்படி பெருகிட்டே இருக்கும்போது பாஸ்ட்டை பார்க்கல தள்ளி விட்டுற போட்டேன், தள்ள மாட்டேன், பெருகினே வரேன், பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒழுங்காக அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ. இதை விட ஆஃபீஸில் நான் சொல்லுவேன், எங்கள் மேனேஜர் இருக்காரோ இல்லையோ, அவர் இருந்தாலும் ஒரே வேலை தான், இல்லைனாலும் ஒரே வேலை தான். என்ன பார்க்குற மேனேஜர் மேலேருந்து பார்க்குறாரு. இந்த சிந்தை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம உண்மையாக இருக்கணும். தாளந்து கொடுப்பார் அவனுக்கு, ஆனால் அந்த தாளந்து பெற்றுக்கொண்டது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதை எப்படி சிறப்பாக செயல்படுத்துறீங்க, அது எதில் உண்மையாக இருக்கிறீங்க, இதுக்கு தான் இயேசு பார்த்து ரிவார்டு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பணத்தை பகிர்ந்து கொடுக்குறார். ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு என்ன பண்ணார் 2, இன்னொருத்தனுக்கு 3. இது என்ன சொல்லுதுன்னா, பணம் என்பது சில்வர் சொல்லுது பைபிளில். எ பேக் ஆஃப் சில்வர் கொடுக்குறாங்க. 5 வெள்ளிக்காசு, 3 வெள்ளிக்காசு, 1 வெள்ளிக்காசு கணக்கு. இது என்ன காமிக்க தெரியுமா, அந்த கொடுக்கப்பட்டது என்னன்னா, இந்த சில்வர் பணம் எதை காமிக்குதுன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குதோ அதை அப்படியே பயன்படுத்தத்தான் அர்த்தம். அது இங்கே இங்கிலீஷில் சொல்லுது, த பேக் ஆஃப் சில்வர் ரெப்ரசன்ட் எனி கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வி ஆர் கிவன். நமக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தும்படிக்கு கொடுக்கப்பட்ட மூலதனம் உனக்குள்ளே என்ன இருக்குதோ அதை வச்சு பயன்படுத்துவார். உங்கள்கிட்ட என்ன மூலதனம் இருக்குதோ அது போதும் இயேசுவுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா ஜெபிப்பீங்க மக, ஜெபிக்க விடுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, கீபோர்டு வாசிக்க விடுங்க. எது பண்ணுமோ திறமைகளை எடுத்து வெளியே கொண்டு வாங்க. அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்குதோ கர்த்தர் அவங்களை பயன்படுத்துவார். மொத்தமாக கலெக்டிவாக செய்யும் போது ஊழியம் வளரும், ராஜ்யம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய திறமைக்கு தட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்க பாருங்க, அதை வச்சு கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த மூலதனம் நமக்கு இருக்குது. உதாரணம் என்னென்ன மூலதனம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கையில் என்ன கொடுத்துருக்காரு, உயிரை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் முதல் என்ன கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்காரு, நேரம் கொடுத்துருக்கிறார், பணம் கொடுத்துருக்காரா. இதை தவிர நிறைய நம்மக்கிட்ட கிருபைகள் தாளங்களை கொடுத்துருக்கிறார், வச்சுருக்கீங்க. எல்லாம் என்ன பண்ணுங்க, நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் இயேசுக்கு பயன்படுத்துங்க. முதல்ல அது கொடுத்தாலே போதும், கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் அவர் வருகை வரைக்கும் நம்ம எப்படி செய்யணும், ஞானமாய் என்ன செய்யணும், ஞானமாய் இவைகளை முதலீடு செய்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, அவர் வருகையில் நமக்கு கொடுக்கப்படுகிற தாளந்துகளை சரியாக நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அவர் வருகையில் நாம் சந்திக்கப்படுவோம், அவர் ஏற்றுக்கொள்வார் நம்மை. இந்த 5 வாங்கினவன் என்ன ஆகுனா 5 ஆக்கிட்டான், 2 வாங்கினவன் 2 4 ஆக்கிட்டான், 1 வாங்கினார் பாருங்க, அவர் கொண்டு போய் புதைச்சி வச்சிட்டாரு. சோம்பேறின்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணிட்டார்னா, நம்ம எஜமான் பொல்லாதவர், எதுக்கு வம்பு தும்பி இவர்கிட்ட அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 2 விசுவாசி வச்சு ஓட்டினே இப்போ கதை ஓட்டிடுவோம். நம்ம ரோட்டுக்கும் போக வேணாம், வெளியும் போக வேணாம், உள்ளவே உட்காந்து ஜெபம் பண்ணி இருப்பேன் பாருங்க. சோம்பேறி என்ன, புறப்பட்டு போகாமல் ரோட்டில் போய் ஜனலை சந்திக்காமல் அப்புறம் என்ன பாஸ்டர் நான், என் வேலை என்ன தெரியுமா, இங்கே உட்காரதாங்க வேலை இல்லை, உங்களை தேடி வர்றதாங்க என் வேலை. ஏன்னா என்னுடைய எஜமானாகிய இயேசு என்னை தேடி வந்தார். ஸோ உங்கள் வீட்டை தேடி வரணும், ஒவ்வொரு வீட்டுக்கு தேடி வரணும். என்ன பிரச்சனை கேட்கணும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஜெபிக்கிறேன் நான். காசுக்காக மட்டும் போயிடாதீங்க, ஒரு வீட்டுக்கு போய் காசு வாங்குறது மட்டும் போயிடாதீங்க, சொல்லித்தரேன் நான். காசு ஏசப்பா கொடுப்பார், அந்த ஆத்துமாவை நினச்சி அந்த வீட்டுக்கு போங்க. நிறைய பேர் பண்ணுற தவறு காசுக்காக, காணிக்கைக்காக.
அவங்களே 100 ரூபா தான் சம்பாரிச்சு அன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, எங்களுடைய பிறந்தநாளுக்கு எங்களுக்கே அக்கறை இல்லையா, முக்கியம் இல்லையா, இந்த பாஸ்டர் என்ன பண்ணுற, குறித்து வச்சு வீட்டுக்கு வந்துடுறாருயா மனைவி பிள்ளைங்களோட வந்து உக்காந்துறையா, நாங்கள் அந்த மாதத்துக்கு நாங்கள் அந்த பட்ஜெட் ஓட்டுறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதுயா, இவரே வந்து கேக்கை வாங்கி வந்து வெட்ட வச்சு எங்களை அதுக்கு ஒரு செலவு பண்ணி 5 பேருக்கும் சோறை போட்டு எங்கள் பட்ஜெட்டுக்கு பிரச்சனையாகிடுதுயா, 20 பேர் இருக்கிறையா, வருஷத்துக்கு எப்படியா அவனை உள்ளே வந்துடுறாங்கய்யா, நான் என்னையா பண்ணுறது என்ன கேட்குறாங்க. சபைக்கு போகிற விசுவாசி அந்த பாஸ்ட்டுக்கிட்ட இருக்கிற விசுவாசி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, நான் என்ன சொல்கிறது. ஸோ கர்த்தர் அதுக்கு முக்கியம் அல்ல, உனக்கு கொடுத்த திறமைகள் எதுக்கு தெரியுமா, நேரம் எதுக்கு தெரியுமா, சேனலுக்காக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் சொல்கிற பாஸ்ட்டுக்கு தான் அந்த வேலை இல்லை. நீங்கள் நான் சொன்ன ஆரம்பத்தில் அவங்க ஆவிக்குரிய பொறுப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் இயேசு வரும்போது நான் பாஸ்டர் ஜெபராடு சர்ச் மெம்பர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். நான் உங்கள் வருகையில் எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த நேரத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட உயிரை உங்களுக்காக பயன்படுத்தின ஆண்டவரை நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அதை பார்த்து அவங்களை கூட்டிகிட்டு போவார். ரெண்டாவது புரிஞ்சிச்சா? சரி, இது ரெண்டாவது காரியம். ஆகவே அவர் வரப்போகிறார். இது ரெண்டாவது இந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். மத்திய 25ஆம் அதிகாரம் 29-30 முடிய பார்த்தீங்கன்னா இந்த ஓமையில் இயேசு என்ன செய்கிறார்னா 2 காரியத்தை முடிக்கிறார் பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் என்ற மூலதனத்தையும் நீங்கள் சுயமாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும், இன்னும் சொல்ல உங்கள் சர்ச்சுக்காக மட்டும்தான், அது கூட சுயம்தான். ஏன் சர்ச்சுன்னு சொல்லாதீங்க. இயேசு ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை இது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா இருக்கணும். ஆமென். இங்கே அங்கே பிரியவே கூடாது. ஸோ ஆண்டவர் அப்படி நீங்கள் சுயநலமையத்தோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வெகுமதி உண்டு. அதுக்கு பேர் அக்கினி கடை, நரகம். உண்மை இல்லாதவர் என்கிற விதத்தில் உங்களை நியமித்து கர்த்தர் நரகத்துக்கு அனுப்பிடுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 2 விதமான ஆட்டிடியூட் ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் உண்மையாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட திறமைகளை தாளந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா இயேசு வரும்போது உண்மையுள்ளவன் என்று சொல்லி உங்களுக்கு அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஆனால் அதே நேரத்தையும் சுயநலத்தோடு கூட உங்களுக்கு வைத்துக்கிற பணத்தை நீங்கள் சுயமாக நீங்கள் சுயநலத்தோடு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டும் வாழ்ந்து ஜெபம் பண்ணி மற்ற பற்றி கவலைப்படாமல் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இயேசு வரும்போது நீங்கள் அன்ஃபெய்த்ஃபுல் பர்சன் சொல்லிட்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடம் பரலோகம் இல்லாமல் போயிடும். ஸோ வருகையில் ரெண்டாவது நம்முடைய சுயநலத்தை வெறுத்து நம்ம கிடைக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்து. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கைகளை உயர்த்தலாமா? நான் இனிமேல் எனக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தையும் பிரதர், நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். இனிமேல் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய காலத்தையும் என்னுடைய மூலதனத்தையும் பணத்தையும் நான் இயேசுக்காக பயன்படுத்துவேன். நான் இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் விடுங்க. மூணாவதாக நான் முடிக்க போகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், மூணாவது ஓமை மத்திய 25ஆவது அதிகாரம் 31-46 முடிய. இந்த ஓமை என்ன சொல்லு தெரியுமா? தேவையில் உள்ளவர்களுக்கு யாராக இருந்தாலும், அவன் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், அவங்க முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், தேவை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய சர்வீஸ் மூலமாக, நம்முடைய உதவிகள் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த தேவைகளை அறிந்து போய் உதவி செய்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்லா கவனிங்கம்மா. மூணாவது விஷயம், முதல் விஷயம் என்ன சொன்னேன்? ரட்சிப்பென்னும் வெளிச்சம் இருக்கணும், வஸ்திரம் இருக்கணும், பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தா ஆயத்தமாக நீங்கள் இருக்கின்றீங்கன்னா அவர் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட திறமைகள், நேரங்கள், ஜீவன், தாளந்த சரியாக நீங்கள் சுயநலம் இல்லாமல் செய்து கொண்டு பூமியில் வாழ்ந்து கொண்டீங்கன்னா வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மூணாவது காரியம் என்ன தெரியுங்களா? மற்றவர்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து போய் உதவி செய்யணும்னு சொல்லி இந்த ஓமையின் மூலமாக இயேசு கற்றுக்கூட. இதுவும் பரலோகத்துக்கு போவதுக்கு ஒரு வழி. அதுதான் சொன்னார். 2 கற்பனை, பிரதான கற்பனை தெரியுமா? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும், முழு பலம், முழு ஆத்துமா, முழு சிந்தை, முழு இதயத்தோடு அன்பு கூறுவாயாக. அடுத்தது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. யார் இந்த பிறன்? நீங்கள் வேதத்தில் வாசினா ஒரு லாயர், நியாயசாஸ்திரி என்ன செய்கிறான்னு நேராக போயிட்டு இயேசுக்கிட்ட நான் என்ன செய்யணும், நித்திய செய்யணும், பரலோகத்து வருகுதுன்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், இந்த கற்பனைக்கு தெரியுமா? நான் ஆண்டவர் நேசிக்க உயிருக்கு உயிரானார். குட். அடுத்து சொன்னார், உன்னை நேசிப்பது போல பிறன் நேசி. எனக்கு பிறன் யார்? சும்மா இருக்கணும்ல வாய முடிக்கணும். உடனே இயேசுகிட்டே கேள்வி கேட்குறாரு, எனக்கு பிறன் யார் ஆண்டவரே அப்படி கேட்டேன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? எரிகோ கதை எடுத்தார். எல்லாமே ஒரு சம்பவம் தான் எடுத்தார். எரிகோவில் ஒரு மனுஷன் போயிட்டுருக்கிறான், கள்ளர்களால் அடிக்கப்பட்டு குற்றுகிறாய் கிடக்கிறான். அந்த வழியாக பாஸ்டர் என்ற ஆசாரியரும் அந்த வழியாக உதவி செய்கிற லேவியர் என்ற ஊழியக்காரன் வராங்க. ஒதுங்கி போயிட்டாங்கப்பா.
மூணாவது, சம்பந்தமே இல்லாத சமாரியன் ஒருத்தர் வரான். அவன் ஓடி போயிட்டு அவன் காயத்துக்கு எண்ணெயை போட்டு திராட்சரசத்தை கொடுத்து அவனுக்கு காயத்தை கட்டி அவனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு என்னது சத்தத்தில் கொண்டு போய் வைத்து பாதுகாத்து, நான் வரும் வரைக்கும் எனக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, நான் வந்த பிறகு எவ்வளோ செலவோ நான் அதை கொடு, சொந்த பந்தமே கிடையாது, இவன் தாண்டா பெறன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு பிறன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தான் உன்னை நேசிப்பதில் பிறனை நேசி. அப்பனா என்னுடைய அப்பா எங்கள் அம்மாண்ட தாண்டி எனக்கு உறவே இல்லாத இருக்காங்க பாருங்க, அது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்னுடைய சகோதரன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, அவங்களுக்காக நம்ம உதவி அந்த தேவையில் அறிந்து போய் உதவி செய்யும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அனைவரும் தினந்தோறும் இரக்கத்தின் கிரியைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. இதற்கு பணம், திறமைகள், அறிவு சார்ந்த காரியங்கள் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. எளிதான முறையில் நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு துணி இருந்தால் கொடுங்க. வசனம் வாசிங்க. ஏசியா புத்தகம் 58வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. அங்கே பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாத கண்டால் என்ன கொடு, வஸ்திரம் கொடு, உன் மாம்சமானவனுக்கு, நல்லா கவனி, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்குது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எதுமா ஃபாஸ்டிங்? இப்போ எது இனிமேல் ஃபாஸ்டிங்? உபவாசம் எடுக்க நீங்கள் வந்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறேன். ஃபாஸ்டிங் போய் நடத்தின உடனே நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு எல்லோரும் கையில் சாப்பாடு வாங்கிக்கோங்க. உங்கள் கையில் இந்த துணி எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, போயிட்டு ரோட்டில் பார்த்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. உகந்த உபவாசம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளக்கூடாது. உன்னிடத்துல வந்து ஒரு உதவி கேட்கும்போது இல்லை என்று சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. இது அவர் வருகையில் நாம் காப்பாற்ற இருக்கணும்னு சொன்னால் இந்த காரியத்தையும் செய்யணும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த சிறியவர்கள் எதை எனக்கு செஞ்சீங்களோ அதே எதை அவங்களுக்கு செய்யணும் அது எனக்கே செஞ்சீங்க. நான் துணி இல்லாமல் துணி கொடுத்தீங்க, நான் ஹாஸ்பிட்டலேருந்து என்னை வந்து பார்த்தீங்க, நான் பசியாக இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு சொன்னார். அப்போ கேட்குறாங்க பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், எப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க ஆண்டவரே? எப்போ உங்களுக்கு துணி இல்லை? எப்போ பசியாக இருந்தீங்க? இந்த பூமியில் இந்த பிறன் என்று சொல்கிற ஒரு நபர் இந்த லிஸ்ட்டில் எவர் இருந்தானோ அவனுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏழையாக பிறப்பது பாவம் அல்லம்மா. ஏழையாக பிறக்கிறதுனால குற்றம் அல்ல. ஏழையாக நீங்கள் பிறந்ததுனால நீங்கள் ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, ஆகவே இந்த ஓமையின் படியாக நாம் இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கணும். இந்த பொறுப்புகளை அரசாங்கத்தின் மேலேயோ சபையின் மேலே நம்ம திணிக்கவே கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், 3 ஓமைகள். ஒன்று என்ன சொல்லி கொடுத்தேன்? ரட்சிப்பு, அப்புறம் ரட்சிப்பின் வெளிச்சம், அப்புறம் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய பொறுப்புக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் பொறுப்பு. ஒத்துக்கலாமா? ஸோ அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. 2வது ஓமையில் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்கு கிடைக்கப்பட்ட திறமைகளை, நேரம், காலம், ஜீவன், சொத்து எது இருந்தாலுமே இயேசுவுக்காக பயன்படுத்தும்படிக்கு செய்யுங்க. நீங்கள் 100% கொடுக்கணும்னு சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு 30%, 40% கொடுங்க. இயேசுவுக்கு கொடுங்க, இயேசுவுக்கு கொடுங்க. இயேசுவுக்கு கொடுக்குதுன்னு சொன்னால் என்னென்னா, இங்கே வந்து அழகுப்படுத்தணும் இல்லை, ரோட்டில் இருக்கிறவனை போய் சந்தித்து, ஏழை எளிய மக்களை சந்தித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் நாளைக்கு இது உள்ளே வருவாங்க. இங்கே பணத்துக்காக வரமாட்டான், இந்த அன்பை தேடி வருவான். ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி அன்பு தான் கிடைக்கல, எல்லாம் கிடைக்குது, அன்பு கிடைக்கல. அவனுக்கு அன்பு கூட எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் கிடைக்கலாம். உண்மையான அன்பை இங்கே தேடிக்கொண்டிருக்குது இந்த தேசம். அந்த உண்மையான அன்பை கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும் என்பதை இந்த உலகத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை சபைக்கு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3வது காரியமாக நாம் பார்த்தது என்ன சகோதரியே? உங்களால் முடிந்த அளவிற்கு மற்றவருக்கு சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அப்படியே கண்களை மூடி நாம் எல்லாரும் இந்த 3 ஓமைகளையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நேரம் போகுதுனால அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கலாம். ஓ தேங்க்யூ லார்ட். என் கண்ணீரை துடைத்தத பார்த்தா அம்மானு சொல்லவா, என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லவா,
என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அம்மானு சொல்லவா, ஒரு கத்தும் இரக்கத்தை பார்த்தா அப்பா